ஆக்சுவலா பாதி டீம் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. மீதி டீம் வச்சு நாளைக்கு சென்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ என்ன மேட்ச்னு பார்த்தோம்னா சென்னை வெர்சஸ் டெல்லி. ஸோ இது ஆக்சுவலா ரெண்டு டீமுக்குமே ஒரு மஸ்ட் வின் கேம். அண்ட் சென்னை பார்த்தோம்னா எம்ஐயோட ஒரு கேம் ஜெயிச்சுட்டு அவங்க வராங்க. ஸோ டெல்லியோட ரன் ரேட்டுமே இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்க கொஞ்சம் நல்லாவே ஃபார்ம்ல ஆடினாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு டீசென்ட் என்கவுண்டரா இருக்குமே ரெண்டு டீமுக்குமே. அண்ட் மோர் ஓவர் என்னன்னா ஸ்டாருக்கு வந்துட்டாரு. ஸோ இது வரைக்கும் ஒரு பேட்டிங் ஹெவியா இருந்த டீம் வந்து நாளைக்கு கம்பேரிட்டிவ்லி பவுலிங் ஹெவியாவும் வர போறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் சென்னையில பொறுத்த வரைக்கும் பவுலிங் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்காங்க. ஸோ பவுலிங்கை டிபெண்ட் ஆகி ஒரு நல்ல ஸ்குவாடோட எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆன் திஸ் நோட் நம்ம வந்து பிளேயிங் 11 மேட்ச்அப்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸை பத்தி பேசுவோம். சொல்லுங்க. லைக் ஒரே ஒரு பாயிண்ட் தான், டிசியோட ரன் ரேட் டீசெண்டாலாம் இல்ல, -0.9ல இருக்காங்க அவங்க ரன் ரேட்டு. ஸோ அது ரொம்ப நம்ம தான் அவங்களோட பெட்டரா இருக்கும். இல்ல ரன் ரேட்னா ஐ மீன் நான் சொல்றது வின்னிங் ரேட் அப்படி சொன்னேன். நான் ரன் ரேட்டுங்கிறத மாத்தி சொல்லிட்டேன். அதாவது நீ என்ன பண்றீங்க எனக்கு தெரியல. வளரிட்டேன். பெரிய சேஞ்ச் இருக்காது. அதே டீம் தான் ஆடுவாங்க நினைக்கிறேன். மேபி கைல் ஜேமிசன் வேணா யோசிப்பாங்க. நான் வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கைல் ஜேமிசன் விக்கெட் வேற எடுத்திருக்காரு. பவர் பிளேல போட்டது முக்கியமான விக்கெட். எனக்கு தெரிஞ்சு மாத்துவாங்க டவுட்டா இருக்கு. கைல் ஜேமிசன் தான் ஆடுவாங்க. இல்ல இங்கிடி வந்துட்டாருன்னா சொல்றேன். சப்போஸ் அது தெரியல எனக்கு 100% ஃபிட் ஆனு. ஆனா ஓகே தான் சொன்னாங்க. 2 மேட்சஸ்ல வந்துருவாருன்னு சொன்னாங்க. அப்போ 2 மேட்சஸ் மேல ஆயிடுச்சு. மேபி இங்கிடி இன்க்ளூஷன் இருக்க சான்ஸ் இருக்கு. இல்லனா கைல் ஜேமிசன் தான் ஆடுவாங்க அப்படி சொல்றேன். ஆமா வேற வழியே இல்லை. ஏன்னா ராமகிருஷ்ணா கோஷ் பார்த்தோம்னா அவரு இன்ஜுரியில ரூல் அவுட் ஆயிட்டாரு. ஒரு மேட்ச் ஆடினாரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, ப்ராமிஸ் காமிச்சாரு, பயங்கரமா ஃபீல்டிங் எல்லாம் பண்ணாரு, அப்படியே போயிட்டாரு. ஸோ திருப்பி நாங்க வந்து மோஸ்ட் லைக்லி திருப்பி அவங்க குர்ஜாப்னீத் சிங் தான் ஆடி ஆகணும். ஏன்னா ஒரு டீசென்ட் பவுலர் வித் லாஸ்ட் ஒரு பிளிஸ் நாக் அடிக்கிற மாதிரி, நாக்குன்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒரு டக்குன்னு ஒரு குவிக் 1 or 2 சிக்ஸஸ் அடிக்கிற மாதிரி ஒரு டீசென்டான இது. அண்ட் நல்ல பவுலர் ஆக்சுவலா 140 கிலோமீட்டர் கிளாக் பண்றாரு அப்படிங்கறதுனால எனக்கு தெரிஞ்சு வேற நோ பிரெயின் குர்ஜாப்னீத் சிங் தான் ஆடி ஆகணும். வேற ஆப்ஷன்ஸும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேக் டு இது அப்படின்னு வந்துருவாங்க. இதுல ஒரே ப்ராப்ளம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு என்டையர் டோர்னமெண்ட்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் சிஎஸ்கே ஹஸ் நாட் சேஞ்ச் தேர் 11 அண்ட் வென் டு பிளே. அதை தாண்டி எல்லா மேட்ச்லயுமே மினிமம் ஒரு சேஞ்சாச்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் பர்ஃபார்ம்டு பிளேயர்ஸ், நாட் பர்ஃபார்ம்டு பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ நாளைக்கு திருப்பி என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன், ஏன்னா நான் வந்து நினைக்கிறேன் இது ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தால் போதும், மற்றபடி வின்னிங் காம்பினேஷனில் தான் வருவாங்க அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அவங்க வேற ஏதாவது ஒரு ஐடியாவில் எனக்கு இந்த தடவை எனக்கு பவுலிங் ஆல்ரவுண்டர் போதும், பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லி மறுபடியும் பிரசாந்த் வீரை டிராப் பண்ணி அகில் ஹுசைன் ஏதாவது ஆட பார்ப்பாங்களா இல்லையாங்கிறதுல அவங்களுக்கு பழுக்க காய்ச்சி சூடு வச்சாலும் அகில் ஹுசைன் ஆட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா பிடிக்காது. சரி எது பார்த்தாலுமே உங்களுக்கு பவர் பிளேல போன மேட்சே கஷ்டப்பட்டீங்க. உங்களுக்கு பவுலிங் போட ஆள் இல்ல. 2 பேர் 2 ஓவர் கொடுத்துருவீங்க. ஏன்னா நீங்க அன்சில் கம்போஜ் பின்னாடி வச்சுக்கணும். 3 ஓவர் முகேஷ் போடுறாரு, இன்னொரு ஓவர் யாரா போடணும்ல. அதுக்கு எப்படி நீ பார்த்தா ஜேமி ஓட்டன் பவர் பிளேல கொடுக்க மாட்டீங்க. குர்ஜப்னீத்தும் கொடுக்கல இது வரைக்கும் பவர் பிளேல. சோ ஆள் இல்லாம பிரசாந்த் 20 ஓவர் போட்டாரு போன மேட்ச். பாவம் அவரு தேவையில்லாம அவர் வேற கொடுத்து விட்டீங்க பவர் பிளேல. பிரசாந்த் வீரை நீங்க அப்படி யூஸ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசைன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2 ரைட் ஹேண்டர்ஸ். நான் அதனால சொல்றேன். கேஎல் ராகுலும் சரி, உங்களுக்கு நிசாங்காவும் சரி, 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஆடும்போது தாராளமா ட்ரை பண்ணலாம் நீங்க அகில் ஹுசைனை. 3 ஃபாரினர் தான் ஆனீங்கன்னு நினைக்கிறேன் போன மேட்சும். ஒரே நிமிஷம், போன மேட்சோட பிளேயிங் 11 வந்து எனக்கு அப்படியே சொல்லுங்க, நான் படிக்கிறேன் கரெக்டா அப்படி சொல்லுங்க. ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஊர்வில் பட்டேல், டெவால் பிரவிஸ், சிவம் தூபே, பிரசாந்த் வீரு, ஜேமி ஓவர்டன், நூர் அகமது, அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, அப்புறம் இவரு கார்த்திக் சர்மா, இம்பாக்ட் சப். இதுதான் அவங்க 11. ராமகிருஷ்ண கோஷ் பிளேயிங் 11 இருந்தது. ஃபர்ஸ்ட் பவுலிங் போடும்போது 11 இருந்தது ராமகிருஷ்ண கோஷ். இப்போ ராமகிருஷ்ண கோஷ் காலி, ரூல்ட் அவுட். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தே வில் பிளே ஸ்பென்சர் ஜான்சன் நினைக்கிறேன். நான் நாளைக்கு ராமகிருஷ்ண கோஷ் இடத்துல டைரக்டா ஸ்பென்சர் ஜான்சன் ஆடிடுவாங்கன்னு தோணுது. நான் எழுதி தரேன், எனக்கு மனசுல எனக்கு படுது.
எனக்கு அதாவது எனக்கும் ஃபிளெமிங்க்கும் ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன், வைஃபை கனெக்ஷன் மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது நாளைக்கு ஸ்பென்சர் இவங்க பண்ற சேஞ்சஸ்க்கு எல்லாம் பார்த்தா நான் அக்கீல் ஹுசேன் ஆட மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாரு ஃபிளெமிங், இப்படி தவம் இருக்கிற மாதிரி ஒரு காலில் அவர் ஆட மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அக்கீல் ஹுசேன் ஆடலாம், ஸ்பென்சர் ஜான்சன் ஆடலாம். ஏன்னா இவங்க வந்து ஃபாரினருக்கு ஒரு ஃபாரினர் கம்மியா தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜெமி ஓர்டன், டெவால் பிரவிஸ், அக்கீல் ஹுசேன், ஸ்பென்சர் ஜான்சன் அப்படி ஆடிடலாம் 4 பேர். கரெக்டா? 100 100 ஆடணும். அப்போ 100 அகமது ஆடணும். அப்போனா அக்கீல் ஹுசேன் ஆட மாட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க. பிரசாந்த் வீர் தான் ஆடுவாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு குர்ஜாபீத் ஆடிட்டு அக்கீல் ஹுசேன் ஆடுவாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் அக்கீல் ஹுசேன் போக மாட்டாங்க அவங்க. ஸ்பென்சர் ஜான்சன் ஆட மாட்டாங்கடா. ஏற்கனவே முகேஷ் இருக்காரு, உங்களுக்கு அன்சுல் கம்போஜ் இருக்காரு, அது இல்லாம ஜேமி வார்டன் கிளிக் பண்றாரு. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, பிரசாந்த் வீரை வந்து நம்ம தான் தப்பான இடத்துல கொடுத்துட்டோம். 5வது ஓவர் எல்லாரும் அடிக்க போவாங்க, அந்த ஓவர்ல கொடுத்து அவர் டெஸ்ட் பண்ணு தப்பு, அதுக்கு அடுத்த ஓவர் கொஞ்சம் டீசெண்டா போட்டார், அவரை உட்கார வைப்பாங்க எனக்கு தோணல. ராமகிருஷ்ண கோஷ் வெளியே போன காரணத்தினால் ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் பிளேயிங் டுமாரோஸ் கேம். அவ்வளவுதான், அந்த ஒரு சேஞ்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்ட்ராங் ஹோல்ட் எடுக்கிறேன். ஸ்பென்சர் ஜான்சன் நாளைக்கு ஆடுறாங்க, நீங்க பாரியா. சரி ஓகே, இதான் லைனப்ஸ். அவ்வளவுதானே, பாப்போம். அவ்வளவுதான், அக்கீல் ஹுசேன் ஆட மாட்டாங்க. டூபே மேல அனுப்புவாங்களா? டூபே அவரை வந்து மேலையும் இல்ல கீழையும் இல்ல எங்கேயுமே குழிக்குள்ள வேணா இறக்குறோம். கிரவுண்டுக்குள்ளேயே பார்க்க விருப்பப்படல. நானு கிரவுண்டுக்குள்ளேயே நான் பார்க்க விருப்பப்படல. அமான் கான் ஒருத்தர் இருக்காரு, அவரை இறக்கலாம், அவர் ஆட வைங்க. சிவம் துபே இல்லைன்னா 10 பேரோட நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 11th பிளேயர் சிவம் துபே வேண்டாம், நம்ம 10 பேரோட. சரி, சர்ஃபராஸ் கான் ஆடு, சர்ஃபராஸ் கான் ஆடு. தயவு செய்து வேணாம், 10 காசு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பிளேயருங்க. டீமோட கான்பிடன்ஸ குறைக்கிறாரு. போன மேட்ச் இன்னும் கொஞ்சம் இதுவாவே இன்னும் ஒரு 10 ரன் ஷார்ட்டாவே முடிச்சிருக்கலாம். அவன் நமன்தீர் கேட்ச் இப்படி வருது விடுறாருன்னா, அம்மா சத்தியமா சொல்றேன், நான் நின்று இருந்தா அந்த கேட்ச பிடிச்சிருவேன். போய் நான் நின்று இருந்தா பிடிச்சிருப்பேன். இவன் துபே ஃபீல்ட்ல பண்றதை என்னால தாராளமா பண்ண முடியும். என்ன எடுத்துக்க சொல்லுங்க, போன மேட்ச்ல அப்படிதான் சொன்னேன், அதே மாதிரி சொல்லு. இன்னைக்கு ஸ்ரவன் பக்தா கூட போனா கிரவுண்டுக்கு, அவன் போயிருந்தா கூட பிடிச்சிருப்பான், அப்படி சொல்லு. வெங்கட் எல்லாரும் போனாங்க கிரவுண்டுக்கு. வெங்கட் பக்தா 2 பேரும் நிக்க வைக்கலாம் சிவம் துபேக்கு பதிலா. என்னங்க இது, என்னதாங்க பண்ணுவான் அந்த ஆளு? பவுலிங் போட மாட்டான், பேட்டிங் ஒழுங்கா ஆட மாட்டான், சிட்டரை விடுறான். 2 கேட்ச் ஒண்ணுன்னா கூட மன்னிச்சு விட்டுருவேன். ஏதோ நம்ம நல்ல நேரம் எம்ஐ பேட்டர்ஸ் வந்து ரிக்வில்டன் ஏதோ அவுட் ஆயிட்டாரு, நம்ம நல்ல நேரம் தான், நம்ம அப்படியே அவங்கள அப்படியே இது பண்ணலாம், ஜெயிக்கல. நம்ம நல்ல நேரம் 2 கேட்ச் விட்டாருங்க சிவம் துபே, 2 சிட்டருங்க. ஒண்ணு கை மேல உக்காந்தது, இன்னொன்னு சரி நீ பக்கத்துல நில்லு, பால் இப்படி வந்தாலும் புடின்னா, இப்படி வர்ற பாலுக்கு 10 அடி பின்னாடி போயிட்டு டைவ் அடிக்கிறாரு. நின்று இடத்துல இருந்து பிடிக்கலாம் அந்த கேட்ச. அதெல்லாம் பரவாயில்ல, நான் கிரவுண்ட்ல பாத்துன்னு இருக்கேன். 3rd மேன்ல ஒரு 4 அவர் ஓடி வந்தா ஆல்ட்டா பிடிக்கலாம். ஓடி வந்துட்டு பால் கிட்ட பவுண்டரி கிட்ட போயிடுச்சு, அப்படமா நின்னாரு. எல்லாரும் கத்துறாங்க அப்படின்னு. அதாவது இப்போ என்னன்னா, டீம்ஸ் வந்து இப்போ பவுலிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. நூர் அகமது இப்படி அடிக்கணும், இவரு அன்சுல் கம்போஜ் இப்படி அடிக்கணும் பிளான் பண்ணிட்டு வரேன். இப்போ எந்த பவுலர் போட்டாலும் சிவம் துபே எங்க ஃபீல்டிங் நிக்கிறானோ அங்க அடுறா 4-6 கன்ஃபார்மா போயிடும்ன்ற மாதிரி ஆடுவாங்க. இப்ப புரியுதையா எதுக்கு இது தோனி வந்து இம்பாக்ட் சப்லயே ஆடிட்டு இருந்தாருன்னு? தேவையில்லையா அவன் ஃபீல்டு உள்ளே. சர்ஃபராஸ் கான் எவ்வளவு சூப்பரான ஒரு கேட்ச் எடுத்தாரு போன மேட்ச். யாரு கேட்ச்ன்னு தெரியல, நமன்தீர் கேட்ச் தான் நினைக்கிறேன். ஆமா, நமன்தீர் கேட்ச் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் இவரு சர்ஃபராஸ் கான். என்ன மாதிரி ஃபீல்டர் இருக்கும்போது உனக்கு என்னையா ரிசோர்ஸை யூஸ் பண்ணியா அவனதான் ஃபீல்டிங் நிக்க வச்சு சாவணுமா? பவுலிங் போட்டானா கூட பரவாயில்ல. இது அகைன் ருத்ராஜ் அவர் கன்சிடர் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. பட் அகைன் அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ஆக்சுவலா. சிவம் துபே இம்பாக்டா ஆடிட்டு சர்ஃபராஜ் பிளேயிங் லெவன்லயோ இல்ல கார்த்திக் சர்மா பிளேயிங் லெவன்லயோ ஆடுறதுங்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ப்ரொவைடர் இல்ல லாஸ்ட் மந்த் மேட்ச் வந்து கார்த்திக் சர்மா தான் பிளேயிங் லெவன்ல ஆடினார் அப்படின்றதுனால கார்த்திக் சர்மா பிளேயிங் லெவன் இம்பாக்டா ஆடினாருங்கிறதுனால கார்த்திக் சர்மா இன் பிளேயிங் லெவன் கொஞ்சம் ஃபீல்டிங் சேவ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10-15 ரன்ஸ் ஷார்ட் ஆகும். இல்ல ஒரு முக்கியமான கேட்ச் ஏதாவது விட்டு அந்த பேட்ஸ்மேன் ஃபயர் ஆகிறதுக்கு பதிலா இதை சேவ் பண்ணலாம். ஏன்னா ஒரு கேட்சை விட்டு KL ராகுல் 150 ரன் அடிச்சாரு இந்த டோர்னமெண்ட்ல. அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நாளைக்கு கண்டிப்பா எடுக்கவே முடியாது.
ஸோ அண்ட் இப்போ அன்சுல் காம்போஜ் போடும் போது பவர் பிளேல கண்டிப்பா விக்கெட் விழுது. ஸோ கண்டிப்பா அன்சுல் காம்போஜ் ஒரு ஓவராச்சும் அவங்க போட சொல்லுவாங்க. ஏன்னா அகில் 2 போடுறாரு, முகேஷ் 2 3 ஓவர் போடுறாருன்னா ஒன்னாச்சும் அன்சுல் போடுவாங்க. ஏதாவது ஒரு அதுமா விக்கெட் கண்டிப்பா விழும். ஸோ முகேஷ் போடும் போதுமே விக்கெட் விழுது. அந்த மாதிரி இடத்துல தூபை கிட்ட கொடுத்து ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் அகைன் இதை கன்சிடர் பண்றாங்களாங்கிறது தெரியல. மோர் ஓவர் ஆனா மேட்சப்ஸ் பார்த்தோம்னா அகில் ஹுசைனை 2 ரைட் ஹேண்டர்ஸ், நாளைக்கு அகில் ஹுசைன் ஆடினாங்கன்னா 2 ரைட் ஹேண்டர்ஸ் எப்படி ஆட போறாங்கிறது ஒரு சேலஞ்ச் இருக்கு. அண்ட் முகேஷ் சௌத்ரியோயுமே எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கு, நிஷங்கா அண்ட் கேஎல் ராகுல். ஸோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நல்ல மேட்சப் இருக்கும்ட்டு. எனக்கு மேட்ச் அப் ஃபார் டுமாரோ வந்து ஸ்டார்க் வாசஸ் சாம்சன். அதேதான். அது நான் பார்த்தாகணும். அந்த மேட்ச் அப் மட்டும் சாம்சன் தாண்டிட்டாருன்னா இது சிஎஸ்கேக்கு 2 பாயிண்ட் எடுத்துட்டு போயிடலாம். ஆமா. ஆனா அவரு தாண்டலையே இது தாண்டலன்னா வரைக்கும், கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் தாண்டல சாம்சங். ப்ரொவைடட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும் எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டா ஃபயர் பண்ணியிருக்காரு. சேசிங்ல சுத்தமா சாம்சன் சரியில்லை. அவர் இந்தியாவுக்கு ஆடின மாதிரி அப்படியே கான்ட்ராக்டே ஆடுறாரு சென்னைக்கு. இல்ல ஸோ அது ஒண்ணு நடிச்சா இது ஹீரோ தான்ற டேம் மாதிரி அடிச்சா இந்த பெரிய ஸ்கோர், இல்லனா ஒண்ணும் இல்ல. டெல்லியில டாஸ் ஜெயிச்சா சேஸ் தான் பண்ணும். டெல்லியில டாஸ் ஜெயிச்சா ஆமா, டெல்லியில சேஸ் தான் டாஸ் பண்ணும் ஜெயிச்சா என்ன சேஸ் கேட்டா. பண்ணுவாங்க யூசுவலா. ஆமா சேஸ் தான் ஆனா பண்ணணும் நல்ல யூஸ்வலா. பவுலிங் லைனப் இருக்கணும் யோ நிறுத்தத்துக்கு. இல்லனா பவுலிங் ரன் தான் நல்லா போயிட்டே இருக்கு இருக்கும். இவங்களுக்கு, திடீர்னு பவுலிங் தான் நல்லா இருக்கு இவனுக்கு, பேட்டிங் தான் கோட்டை விடுறாங்க. போன மேட்சே ஊர்வில் பட்டேல் இம்படஸ் இல்லைன்னா கொஞ்சம் இழுபறியா தான் போயிருக்கான் அந்த கேமுமே. நீ அங்கேயும் இதே சொல்லலாம். கேஎல் ராகுல் நிசான் காப் தூக்கிட்டீங்கன்னா அவங்களுமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. கரெக்ட். யோ அவங்க மிடில் டெப்த் ஆர்டர்ஸ் ஃபுல்லா சொல்றேன். இந்தியன் மிடில் ஆர்டர்ஸ் தான் இல்ல போயிட்டு இருக்காங்க. டிசி போன டச் மேட்ச் மட்டும்தான் உங்களுக்கு டேவிட் மில்லர் ஆடலையோ. டிசி ஆடல. கஷ்டப்படுவாங்களா? ஆனா 180 டார்கெட்னா கொடுத்தா அடிச்சிருவாங்க. ஆனா சிஎஸ்கே 180 டார்கெட் கொடுத்து அடிப்பாங்க. 180 அந்த கிரவுண்ட்ல பத்தாது. சிஎஸ்கே அதுதான். 210 பார் ஸ்கோர் 210. அதான் சிஎஸ்கே சேஸ் பண்ணதே இல்லையாடா. 8 வருஷம் ஆச்சுடா அவங்க 190 தாண்டி சேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு அவங்க நிறுத்தணுங்க. அந்த பிச்சையும் கொஞ்சம் லோ பவுன்ஸா தான் இருக்கு. நாட் a வெரி பேட் பிச் டு பேட், நாட் a வெரி பேட் பிச் டு போல், அந்த மாதிரியான ஒரு பிச்சா தான் இருக்குது. அது பாஸ் ஸ்கோர் அந்த பிச்சில தான் அவங்க 75 இல்ல நான் சொல்றேன், அந்த பிச்சில தான் அவங்க 75 ஆல் அவுட் ஆனாங்க. அந்த பிச்சில தான் 264 அடிச்சாங்க. அதையும் நம்ம மறக்கக்கூடாது. அது ஒரு மாதிரியா இருக்கு அந்த பிச்சு. அப்படியானா எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து ஆடிதான் நம்ம கொண்டு போகணும் அந்த கேம் ஆக்சுவலா. பட் சரண் சொன்ன மாதிரி 209 அடிக்கணும் பாஸ் ஸ்கோர் அந்த பிச்சில். அப்படியும் ஒரு இது இருக்கு. ஏன்னா சின்ன கிரவுண்டு, பொட்டி கிரவுண்ட் அது. நிறைய கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. டிசி பிளேயிங்ல பண்ணுவாங்க, அதான் சேம் பிளேயிங்ல தான் போவாங்கன்றீங்களா? ஏன் டேவிட் மில்லர் ஆட மாட்டாங்க நீங்க சொல்றீங்க? சமீர் ரிஸ்வி பெருசா ஃபயர் ஆகலையா உங்களுக்கு? கைல் ஜேமிசன் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிசாங்கா போன மேட்ச் ஃபயர் ஏர் பண்ணிட்டார். நிசங்கா, ஜெய்மிசன், ஸ்டப்ஸ், அப்புறம் ஸ்டார்க், இந்த 4 தான் அவங்களால ஆட முடியும். வேற யாரும் ஆட முடியாது. ஆமா, ஒரு 2ல கரெக்ட். முகேஷ் குமார் ஆடுறதுக்கு டேவிட் மில்லர் ஆடணும்னா அவங்க முகேஷ் குமார் ஆடணும் கரெக்டா. கைல் ஜேமிசனுக்கு பதிலா சமீர் ரிஸ்விக்கு பதிலா டேவிட் மில்லர் வருவாரு. கரெக்ட். முகேஷ் குமார் பெருசா ஸ்விங் பண்ணலங்கிற பட்சத்துல கைல் ஜேமிசன் அண்ட் ஸ்டார்க் கரெக்டா இருப்பாங்க. ஆமா, அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேபி லுங்கி இங்கிடி ஃபிட்னா கைல் ஜேமிசன் இடத்துல லுங்கி இங்கிடி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி வேற எந்த சேஞ்சும் பண்ணுவாங்கன்னு தோணல எனக்கு. அதை தாண்டி மில்லரோட ஒர்க் ஆக்சுவலா அசுதோஷ் சர்மா போன மேட்ச் கொஞ்சம் டீசென்ட்டா பண்ணி முடிச்சாரு. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு அது பெரிய மிஸ்ஸா தெரியல. மில்லர் தேவைப்படும். ஓபனர்ஸ் ஃபயர் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்காது. மிடில் ஆர்டர்ல இல்லைன்னா டெஸ்ட் ஆனாதான் பிரச்சனை. ஓபனர்ஸ் ஃபயர் பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் இல்ல. அதான் ஓபனர்ஸ் சீக்கிரம் எடுத்துட்டாங்கன்னா சிஎஸ்கே கொஞ்சம் கேம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் உள்ள வரலாம். ஆனா டெல்லியில அதை தாண்டி சிஎஸ்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்றது பெட்டர் நாளைக்கு. சேசின் அவங்களுக்கு வரல. சோ வராதது தேவையில்லாம பண்ண வேண்டாம். நான் சொல்றேன், அவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா 160 ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அது உங்களுக்கு பிச் ரீட் பண்ண தெரியல, ஒழுங்கா பார்த்து ஆட மாட்டாங்க, போய் சுத்திடுவேன்றானுங்க. 190 பிளஸ் சேஸ் பண்ணதே இல்லடா. எனக்கு என்னமோ அவங்க சேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுனுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு அவங்கள 175 180 குள்ள நிறுத்தலாம்னு தோணுது. பாப்போம். அந்த பிச்சு ஏடாகுடமான பிச்சு. நான் தான் சொல்றேனே, ஒரு மாதிரி இருக்குது. டு தி ஸ்ட்ரெngth கேட்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது தான் பெட்டர். ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பெட்டர். நான் சொல்றேன் பவுலிங் தான் போடுவாங்க. ஆனா எனக்கு அகில் ஹுசைன் நீங்க ஆடணும். அது ஆடுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆமா, அது நாங்களும் நீங்க சொல்றீங்க, நாங்க கேட்க மாட்டோமா? ஆசை எல்லாம் சொல்லியாச்சு, திட்டி சொல்லியாச்சு. கேவலமா நம்ம இல்ல, இருக்கிற உலகத்துல ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் ரிவ்யூவர்னு இருக்கிற ஐபிஎல் பாக்குற ரிவ்யூவர் எல்லாமே பார்த்து அகில் ஹுசைன் ஆடுங்கடா, ஏன்டா உட்கார வைக்கிறீங்க? அதுதான் அந்த ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கு. அவர் என்ன பாவம் பண்ணாரு? ஏதாவது சண்டை போட்டாரா பிளமிங் கூட? அந்த மாதிரி பர்சனல் இஷ்யூஸ் இருந்தாதான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. எனக்கு தெரியல.
இனிமே அது எவ்வளவு நம்ம பாலிடிக்ஸ் எதுவும் ஆடுறீங்க. ஆனா அது 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 ரொம்ப அந்த அதுதான் மாதிரி டிசிஷன் தேவையில்லை. இதுதான் சூப்பர். அவங்களுக்கு இந்த பிளே ஆஃப் சீசன் போக வேண்டாம், அந்த மாதிரி தான் இருக்காங்க. ராமகிருஷ்ணன் என்ன கொழுப்பு இருந்தா அகில் ஹுசேன் உட்கார வச்சுட்டு பிரசாந்த் வீர் ராமகிருஷ்ண கோஷி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குர்ஜப்னீத் சிங்க உட்கார வச்சுட்டாங்க. என்னையா பாவம் பண்ணாங்க, ஏன் பிளேயிங் 11 மாத்துறீங்க? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? உங்க உங்க மேட்ச் தோத்தது பேட்டிங்ல, பவுலிங்ல 2 சேஞ்ச். ரொம்ப புலம்புறானே டேய். சரிடா, ஜெயிச்சிட்டடா லாஸ்ட் மேட்ச், ரிலாக்ஸ் ஆகுடா. அவன் என்ன சொல்றான், நான் ஜெயிச்சுட்டு போய் போய் எம்ஐடா நாளைக்கு ஆமா ஆட போறது ப்ராப்பர் ஆப்போனன்ட்டோட, நான் டிசியடா. ஆமா கஷ்டப்படுவேன். அந்த ஓகே, ப்ரெடிக்ஷன் ஆனா போயிடலாம். சரி நாளைக்கு ஒரு எனிவே நல்ல நாங்க கான்டெஸ்ட் இருக்கு. சோ அதான் நாளைக்கு தோக்குற டீம் கொஞ்சம் ஒரு 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 ஸ்டெப் கீழே கொஞ்ச தான் நாள்ல போகும். வீட்டுக்கு கிளம்பி போலாம், வீட்டுக்கு பேக் பண்ணிட்டு இல்ல போயிடலாம். சான்ஸ் இருக்கும். ஷான் ஆனா பெட்டு மறக்காத. அது வந்து அபிஷியலா சிஎஸ்கே இஸ் எலிமினேட்டட் ஃப்ரம் டாடா ஐபிஎல் 2023 வரட்டும், அது பாத்துக்கலாம் நானு. சரி ஓகே, ப்ரெடிக்ஷன். இல்ல சான்ஸ் இருக்கும். பட் ஆனா அந்த ரேஸ்ல பின் தங்கிடுவாங்க அப்படி சொல்றேன். போய சரி, 7. ஜெயிக்கணையா நாளைக்கு மேட்ச், இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மேட்ச் ஜெயிக்கணையா. சரி, ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண முடியாத ஹரி வந்து டிசி சொல்லியிருக்காரு. எல்லாருமே நாசமா டிசி தான் போச்சு. சொல்ல போறீங்க, எனக்கு தெரியும்டா. இல்ல நான் எனக்கு இது சிஎஸ்கே ரொம்ப க்ளோஸ் காலா இருக்கு. எனக்கு அகில் ஹுசேன் ஆனீங்கன்னா நான் சிஎஸ்கே பக்கம் தாராளமா போவேன். ஆட மாட்டாங்க, நீ டிசியே சொல்லு. ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுவாங்க பாரு, நீ கூச்சமே படாம இதோ உங்களுக்காக பிளமிங் அந்த இது மாதிரி ஆடுவேன், அந்த பண்ணி பேப்பர் நான் கொடுத்து அனுப்புவார் சிஎஸ்கேக்கு போறேன். ருத்ராஜ். நீ யார சப்போர்ட் பண்ற நாளைக்கு? சிஎஸ்கே தான். நான் தோக்கறத ஜெயிக்கிறது, அகில் ஹுசேன் ஆடுறாங்க ஆடல எல்லாம் எனக்கு கவலை இல்லை, சிஎஸ்கே தான். அதான் எனக்கும் அதே தான். நாளைக்கு கம்பேரிட்டிவா நல்லாவே கிளியராவே தெரியுது, அவங்க நல்ல மேட்ச் ஆடிட்டு வந்திருக்காங்க. டிசி நல்ல ஆப்போனன்ட் தோக்கடிச்சிட்டு வர வந்திருக்காங்க. ஆனாலும் ஹோம் டீம் நம்ம பேக் அந்த பண்றேன், கிளியரா மான்கராத்தே சொல்றேன். பீட்டர் மாதிரி ஹோம் டீம் நான் பேக் பண்றேன். நான் சிஎஸ்கேக்கு போறேன். நம்ம நம்ம அந்த மான்கராத்தே பீட்டர் மாதிரி நிக்கிறோம் நம்ம. அதான் வெங்கட் நீலாம் எந்த பக்கம் போற? நீ ஃபர்ஸ்ட் சொல்லல, நான் இவன் சொல்லிட்டேன், அதனால நீ அவனை சொல்றேன்னு சொல்லுவேன். நீ ஃபர்ஸ்ட் முடிச்சிரு. நீ சொன்ன நல்லா இல்ல. நான் 2 மேட்ச்மே நீ சொன்ன டீம் தான் சொன்னேன். எனக்கு என்ன தோணுதோ அது சொல்றேன். ஜிடி நீ சொன்னல, நான் டிசி தான் தான் சொன்னேன். சொல்ல போறேன். டிசி தான். டிசி தானா? எனக்கு ஓகேடா. அகில் ஹுசேன் ஆடுவாங்களான்னு எனக்கு தோணுது. ஆனா நல்லா இருக்கும். ஆடிடுவாங்க. சிஎஸ்கே சொல்லு. நான் அகில் ஹுசேனுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை எனக்கு தெரிஞ்ச. நம்ம டிசி பவுலிங் டாப் ஸ்டார்க் வந்து பதம் பார்த்துருவாரு. ஓப்பனர்ஸ், சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் அவரு மிஸ் அவுட் பண்ணாலுமே குல்தீப் யாதவ் கீழே வந்து போட்டுருவாரு. டிசி தான். இல்ல எனக்கு ஸ்டார்க்கு ஆடிட்டாங்கன்னா குல்தீப் எல்லாம் அடிச்சிருவாங்க. ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்றதுக்கு பேட்டர்ஸ் இருக்காங்க. குல்தீப் ஒரே அடிச்சிருவாங்க. ப்ராப்ளம் போன மேட்சே அவங்க குல்தீப் 2 ஓவர் தான் போட்டாங்க. அவங்க ஓவர் போடல, கம்ப்ளீட் பண்ணல. ஸ்டார்க்கு சிஎஸ்கே டேக் ஆன் ஓடி. பண்றது தான். டேக் ஆன் அக்ஷர் கூட பட்டேல் பண்ண அதே தேவையில்ல, மாதிரி நீங்க நான் தள்ளணும் நிதிஷ் ராணாக்கு ஸ்டார்க்கு. ஒவ்வொருத்தரேன் அவசரமே பட அப்படின்னு தேவையில்ல, ஏதாவது பண்ணணும். தள்ளினாலே போதும். ஆதிச்சாமி இருக்கிறதுனால ஏன்னா குல்தீப் ஜெய்விசன் வந்து ரொம்ப அடிவாங்கன்னு பயங்கரமான அட்டாக்கிங் லென்த் எல்லாம் சொல்றீங்களா? ஆதிச்சாமி இருக்கிறதுனால குல்தீப் அடி இல்ல அவதான். வாங்குவாங்கன்னு சொல்றீங்களோ? அது என்னமோ கரெக்ட் தான். இல்ல நான் டெவால் பிரேவிஸ் தான் சொன்னேன். ஆரிச்சாமி இல்ல, டவால் பிரேவிஸ், கார்த்திக் சர்மா கார்த்திக் இருக்கிறதுனால சர்மா சொல்றேன். ஆரிச்சாமி இவங்களுக்காக சொன்னேன். பூரிச்சாமி எல்லாம் கிடையாது. இல்லனா கூட ருத்துராஜ் எல்லாம் அடிப்பாரு. ஆரிச்சாமியை நம்பி நான் எதுவுமே சொல்லல. ஆமா, நான் ஆரிச்சாமி யோகி உனக்காக இருந்தாங்க. ஆ சிஎஸ்கே போறேன். ஓகே, இந்த ப்ரிவியூல பார்த்தோம்னா யோகி, ஸ்ரவன் மற்றும் நான் வந்து சிஎஸ்கே பேக் பண்ணியிருக்கோம். ஹரி அண்ட் வெங்கட் நாளைக்கு டிசி சொல்லியிருக்காங்க. அண்ட் நாளைக்கு ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப் தான். ஸோ மேட்சை எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். எப்படி மேட்ச் போகுதுங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு அதோட மேட்சோட ரிவ்யூல வந்து உங்களை நாங்கள் மீட் பண்றோம். அன்டில் தென் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பை பை. பாய். Bye.